ஹே ஆல் வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். நம்ம திருவிழாக்களுக்கோ இல்லைனா பீச்சுக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற காலிஃப்ளவர் 65 மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சால் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள். கடையில் கிடைக்கிறத விட நீங்கள் செய்கிற காலிஃப்ளவர் 65 ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக கூட இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளாரட்ஸாக எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. சில பேர் அப்படியே தண்ணியிலே காலிஃப்ளவரை போட்டு கொதிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் அவ்வளோ இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிட்டு 2 தடவை பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி எதுக்காகனா கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க அளவு காலிஃப்ளவருக்கு அரை மூடி லெமன் கரெக்டாக இருக்கும். அதே இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணால் போதும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ட்ரையாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது, ட்ரையாக எல்லாத்தையும் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் எல்லா காலிஃப்ளவர்லேயும் மசாலா கோட் ஆகிற மாதிரி வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அட்லீஸ்ட் ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா ஓகே. இல்லை உங்களால் அரை மணி நேரம் ஊற வைக்க முடியும்னா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒன்றா பிரித்து போட்டு இதை அப்படியே பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பப்போ இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே கம்ப்ளீட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கோபி 65 வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூட செய்ய முடியுங்க. ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் பார்க்கலாம்.